ஒரு சிலர் கேள்வியா கேட்டிருக்கிறாங்க, ஒரு பெண் கர்ப்பம் தரிச்சு 40 நாளைக்கு உள்ள அந்த கர்ப்பத்தை கலைக்கிறது அனுமதியான ஒரு விஷயம் என்று சொல்லப்படுதே, இது உண்மைதானா, அப்படி செய்யலாமா அப்படின்ற ஒரு கேள்வி. இன்னொரு சிலர் வந்து கேள்வி கேட்கிறாங்க, குழந்தை உண்டாகாம இருக்கிறதுக்காக வேண்டி நம்ம முன்கூட்டியே பாதுகாப்பு செய்யலாமா? சில லூப்ஸ் வைக்கிறது, கொண்டம்ஸ் பாவிக்கிறது, அல்லது டெப்லெட் பாவிக்கிறது, இப்படியான சில வழிமுறைகளை நம்ம ஏற்கனவே கையாண்டு அது மாதிரி நடந்துடலாமா, இது அனுமதிதானா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டிக்கிறாங்க. இந்த இரண்டு விஷயங்களையும் இந்த தலைப்புக்குள்ள நாங்க எடுக்கிறதுக்கு இருக்கிறோம். ஒரு விஷயத்தை நாங்க தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும், என்னன்னு சொன்னால் அல்லாஹ் தஆலா திருமறையில சொல்றான், வலா தக்துலு அவுலாதக்கும் மின் இம்லாக், உங்களுடைய பிள்ளைகளை வறுமைக்கு பயந்து நீங்க கொல்லாதீங்க அப்படிங்கிறோம். அதாவது அந்த காலத்துல வந்து சிசு கொலைகள் இருந்துச்சு, குழந்தை பிறந்த உடனே கொண்டுடுவாங்க. இப்ப இந்தியாவில் சொல்லுவாங்கல்ல, ஒரு காலத்துல கள்ளிப்பால் கொடுத்து கொள்ளுவாங்க, நெல்லை வந்து பிள்ளை வாயில போட்டோம்னா பிள்ளை செத்துரும், இப்படியான விஷத்தை வச்சு குழந்தைய சாவடிச்சிட்டு புதைச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா அது பிறக்கிறது பெண் குழந்தை, அதுக்கு சீதனம் கொடுக்க வேண்டியிருக்குது, இந்த பெண் குழந்தை வளர்ந்தா வந்து அதுக்கு ரொம்ப செலவு வேண்டி இருக்குது, கையில 4 குழந்தை இருக்கு, அதுல இன்னொரு குழந்தை தேவையில்லை, இப்படியான கலாச்சாரம் நம்ம கேள்விப்படுற வகையிலேயே நடந்திருக்குது. அப்ப அந்த காலத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இன்னும் அதிகமா இருந்துச்சு, பெண் குழந்தைகளை வந்து கேவலமா நினைச்சிருந்தாங்க, அதனால பெண் குழந்தைகளை வந்து கொண்டுகிட்டு இருக்கிறாங்க. அப்படியான ஒரு நேரத்தில் இந்த வசனம் வருது, உங்களுடைய குழந்தைகளை வறுமைக்கு பயந்து கொள்ளாதீர்கள் அப்படிங்கிறது. இது எல்லா காலத்துக்கும் பொருந்தும். அந்த குழந்தை பெற்றுக்கிட்ட நம்ம சோறு கொடுக்கணுமே, குழந்தை பெற்றுக்கிட்ட அதுக்கு செலவு கொடுக்கணுமே, அதுக்கெல்லாம் நிறைய செலவு வேண்டி இருக்குது, இதுக்கு நான் எங்க போறது, என்னுடைய வருமானம் பத்தாதே அப்படின்னு நினைச்சு குழந்தைகளை வந்து கருசிதவு செய்யறதுங்கிறது இந்த வசனத்துக்கு பொறுத்த மாதிரி அது ரொம்ப பெரிய ஒரு தப்பான ஒரு விஷயம். ஏன்னா உண்மையிலேயே குழந்தைகளுக்கு மட்டுமில்லை, நமக்கு சேர்த்து ரிசுக்கு வழங்குறது அல்லாஹ் மட்டும்தான். அல்லாஹ் நமக்கு ரிசுக்கு வழங்கிட்டு இருக்கிறோம். என்னமோ நம்ம நினைக்கிறோம் நாம தான் உழைச்சி இதெல்லாம் வளர்த்துக்கிட்டு கொடுத்துட்டு இருக்கிறோம். உனக்கு 4 குழந்தை பிறந்தா அந்த 4வது குழந்தைக்கு சேர்த்து அல்லாஹ் தஆலா உன்னுடைய வருமானத்தில் ஒரு அபிவிருத்தியை தருவான். ஏதோ உனக்கு எழுதின ரிசுக்கு உனக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஒரு சிலர் ஜனாசா வீட்டில் போய் ஒப்பாரி வைப்பாங்க, அழுவாங்க, ஐயோ 4 பெண் பிள்ளைக்காரன், அந்த ஆள் செத்துட்டான், இந்த பிள்ளை எல்லாம் யாரு பாக்குறது, ஐயோ இவன் இந்த குடும்பத்தையே இந்த ஒரு ஆளு தானே பார்த்துக்கிட்டு இருந்தான், ஒத்த ஆளா நின்று இந்த பிள்ளைகளை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தானே, இப்போ மௌத்தா போய்த்தானே, இந்த குடும்பத்தை யாரு பாக்குறதுன்னு அழுவாங்க. அவனுக்கு சேர்த்து இறைவன் தான் கொடுத்துக்கிட்டு இருந்தான். இப்போ ஒரு சீட்டு காலி, மற்றதுக்கு ரொம்ப ஈஸி. அல்லாஹ் தஆலா இவர் மரணிச்சது பிறகு இன்னும் அபிவிருத்திகளை கொடுக்கலாம். இதெல்லாம் ஒரு சாட்டே கிடையாது. இப்ப அந்த விஷயம்ங்கிறது இன்னைக்கு ரொம்ப குறைவு. ஏன்னா அந்த அளவுக்கு வறுமைகள் கஷ்டங்கள் இல்லை இன்னைக்கு, ஒரு சில இடங்கள் இருந்தாலும் அது வந்து தப்பானது, வறுமைக்கு பயந்து கொள்றது தப்பானது. இப்போ உள்ள கான்செப்ட் என்னன்னு சொன்னால், திருமணம் முடிச்சிட்டோம், ஒரு 2 வருஷம் தள்ளி போடுவோமே, முதல்லயே எடுத்தா குழந்தைகளை பெற்றுக்க கூடாது அப்படின்னு சிலர் நினைக்கிறாங்க. இன்னொரு சிலர் கையில ஒரு குழந்தை இருக்குது, அது தாய்ப்பால் குடிச்சுக்கிட்டு இருக்குது, இன்னொரு குழந்தை நம்ம பிரசவிச்சிட்டோம்னு சொன்னால் அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்க முடியாம போயிடும், ஒரு வருஷத்துல இன்னொன்று பண்ணா 2 வருஷம் அங்க கொடுக்க முடியலையே, இப்படியான ஒரு சூழ்நிலை வருமே, அதனால தள்ளி போடுவோமான்னா தள்ளி போறது நல்லதுதான். அப்படி தள்ளி போறதுல நல்லதுதான். ஏன்னா சஹாபாக்கள் சொல்றாங்க, குன்னா நஅஸிலு வல் குர்ஆன் யன்ஸிலு அப்படிங்கறாங்க. நாங்க அசில் செய்து கொண்டிருந்தோம். அசில் செய்தது என்றால் கரு உண்டாகாம முன்கூட்டியே பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபடுற வேலையை தான் அசில் செய்தது என்று சொல்றது. அப்படி நாங்க செஞ்சுக்கிட்டு இருந்தோம், அப்படி நாங்க செய்துக்கிட்டு இருக்கிறோம், குர்ஆன் இறங்கிட்டு இருந்துச்சு, எங்களுக்கு எந்த தடையுமே வரல அப்படிங்கிறாங்க. எனவே சஹாபாக்களுக்கு அது அந்த விஷயம் அனுமதிக்கப்பட்டிருந்துச்சு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கண்டிக்கல. அதாவது ஒரு தாம்பத்தியத்தில் ஈடுபட்ட ஒரு கணவன் மனைவி வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது குழந்தை பிறக்காம அவங்க இருக்கிறதுக்கு வந்து எந்த தப்புமே கிடையாது. அந்த அடிப்படையில் நம்ம லூப்ஸ் வைக்கிறதோ அல்லது மாத்திரைகள் பாவிக்கிறதோ வேற பாவனைகளை செய்து குழந்தை உண்டாகாம முன்கூட்டியே பார்த்துக்கிறதுல வந்து எந்த தப்புமே கிடையாது, அது மார்க்கம் அனுமதிச்சதான். ஆனால் குழந்தை உண்டாயிட்டு கர்ப்பத்துல குழந்தை நின்றுடுச்சு அப்படின்னு சொன்னால் இதை கலைக்கலாமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா அதுல எந்த அனுமதியுமே கிடையாது. ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா 40 நாளைக்கு பிறகுதான் ரூஹு ஊதப்படுது, எனவே 40 நாளைக்கு முன்ன அதை அழிச்சிடலாம் அப்படிம்பாங்க. இது யாரோ சொன்ன ஒருத்தருடைய கருத்தை தவிர அது மார்க்கம் சொன்ன தீர்ப்பு கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவே இல்லை. 40 நாளையில என்ன நடக்குன்னா அந்த குழந்தை ஆணா பெண்ணா, அது ஸ்ரீதேவியா மூதேவியா அப்படிங்கிற தகவல்கள் கொடுக்கப்படுது, ஒரு ஹதீஸ் இருக்குது முஸ்லிம் கிரந்தத்தில். அதை வச்சு அதுக்கு முன்னாடி வந்து அழிக்கலாம் அப்படின்னு கேட்டா அது தப்பு. 40 நாளைக்கு முன்னே அது வளர்ந்துகிட்டு தானே இருக்குது. அப்போ அந்த ஒரு குழந்தை, நம்ம குழந்தை வளர்ந்துகிட்டு இருக்கு, சின்ன குழந்தை இருக்கு, அதை எப்படி நம்ம கலைக்கிறது, அதை எப்படி நம்ம அழிக்கிறது, நம்ம செய்யவே கூடாது. சில டெப்லெட்டுகளை வச்சு என்ன செய்வாங்க, அதை இல்லாம பண்ணுவாங்க, அது ஹராமான விஷயம், அது கொலை தான். ஒரு உயிரை நம்ம கொலை பண்ணிட்டு இருக்கிறோம். கையில் இருக்கிற வளர்ந்த குழந்தையை கொலை பண்றோம் சரியா, வயிற்றில் இருக்கிற சிசுவை கொலை பண்றோம் சரியா, அது தப்பானது. 40 நாளைக்கு முன்ன, ஒரு சிலர் 3 மாசத்துக்கு முன்ன கொல்லலாம், அதாவது அது சிதைவடைய செய்யல, அது குழந்தை ஆகல, பூரணம் ஆகல அப்படிங்கிறாங்க. உனக்கு யார் சொன்னது பூரணம் ஆகலாட்டி கொலை பண்ணலாமா? அது வந்து குழந்தை தான், உனக்காக உருவாயிடுச்சு. அப்ப அது உண்டானதுக்கு பிறகு கொல்றதுங்கிறது ஒரு கொலையாகத்தான் அது கருதப்படும். அதுல நாங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அது எந்த ஹதீஸிலேயோ நபி வழியிலேயோ இஸ்லாமிய அடிப்படையிலேயோ அதுக்கு எந்த அனுமதியுமே கிடையாது. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, கையில் ஒரு குழந்தை இருக்குது, அது 4 மாசம் தான் பிறந்து அடுத்த குழந்தைக்கு நின்றுடுச்சு, அப்ப நாங்க அதை கலைக்கலாம் தானே அப்படிங்கிறாங்க. எந்த ஆபத்துமே கிடையாது.
நீங்க தாராளமா உங்க டாக்டர்மார்கிட்ட கேட்டு பாருங்க. வயிற்றில் ஒரு குழந்தை உருவாயிருக்கு, இது கையில் ஒரு 4 மாசத்து குழந்தை இருக்குது, ஒரு 5 மாசத்து குழந்தை இருக்குது, தாய்ப்பால் கொடுக்குற குழந்தை இருக்குது, அந்த குழந்தையை வச்சுக்கிட்டு இன்னொரு குழந்தை உருவான அந்த குழந்தைக்கு ஆபத்து அப்படி இப்படின்னு நம்ம தான் கற்பனை பண்றோமே தவிர எந்த ஆபத்துமே கிடையாது. அல்லாஹ் தஆலா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு உடம்புக்குள்ள எல்லா விருத்தியும் செஞ்சுட்டு இருப்பான். நீங்க கர்ப்பத்துல குழந்தை இருக்கு, நீங்க தாய்ப்பால் கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க, உங்களுக்கு எந்த தப்புமே கிடையாது. நிறைய பேர் அப்படி நடந்துகிட்டு இருக்கிறாங்க. தாய்ப்பால் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, அப்புறம் தாய்ப்பால் கொடுத்து வச்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் பிள்ளையை பெற்றிருக்கிறாங்க. பிள்ளையை பெற்றதுக்கு அப்புறம் 2க்கும் தாய்ப்பால் கொடுத்திருக்கிறாங்க. எந்த ஆபத்துமே கிடையாது. அந்த குழந்தைகளுக்கு உண்டான ரிஸ்க் அல்லாஹ் தஆலா உங்கள்ட்ட இருந்து வெளிப்படுத்தணும், அவ்வளவுதான். நீங்க ஏன் இதை யோசிக்கிறீங்க? இது இறைவனுடைய செயற்பாடு, அது நடந்துட்டு இருக்கு. அடுத்து அல்லாஹ்வுடைய நாட்டம் அப்படிதான் இருக்கணும், அதை நம்ம யார் தடுக்க முடியும்? அல்லாஹ்வுடைய நாட்டம் அப்படி இருந்தா ஒண்ணுமே செய்ய முடியாது. கடைசியில் அந்த குழந்தைகள் எல்லாம் பெருத்ததுக்கு பிறகு சந்தோஷப்படுவீங்க. எனக்கு பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு குழந்தை ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வளர்க்கறதா கஷ்டம், கொஞ்சம் வளர்ந்துட்டா ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. அதுல எந்த தப்புமே கிடையாது. ஆனா நல்லது, ஒரு குழந்தை வளர்ந்து ஒரு 2 வருஷம் ஆகும் வரைக்கும் நாங்கள் தள்ளி வைக்கிறது நல்லது. தள்ளி வைக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடுகள் ஹலாலானது. ஆனால் உண்டானால் அந்த குழந்தையை கலைக்கிறங்கிறது சிசுக்கொலை தான். அது ஒரு படுகொலையாகத்தான் கருதப்படும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இப்படிப்பட்ட இந்த கொலைகளை நாங்கள் செய்யக்கூடாது. இது பெரிய பாவமான காரியம். சிறந்த மனிதர்கள் என்று சொல்றவங்க, நல்ல மனிதர்கள் என்று சொல்றவங்க, நல்ல அந்தஸ்து உள்ளவங்க என்று சொல்றவங்க ரகசியமாக இந்த விஷயத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அவளுக்கும் அவனுக்கும் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு இது நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். இது தப்பு. இந்த தப்பான காரியத்தை நாங்கள் செய்யக்கூடாது. எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா மார்க்கத்தினுடைய சடங்கு சம்பிரதாயங்களை சரியாக எடுத்து நடப்பதற்கு எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.